Hi friends, welcome to Dazzling DD. இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Heatless curls தான் பார்க்க போறோம். சோ இது வந்து நீங்க ஓவர் நைட்டும் வெச்சி curls வந்து பண்ணலாம். அவ்வளவு டைம் இல்ல அப்படினா ஒரு 4 hours இல்ல 5 hours அப்படி வெச்சி கூட நீங்க உங்களோட Heatless curls வந்து பண்ணலாம். நீங்க இப்பதான் first time இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதான் Instagram handle இதற்கு ஃபாலோ பண்ணல அப்படினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் கூட பர்சனலா கனெக்ட் ஆகலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ கேர்ள்ஸ் பண்ணணும் அப்படின்னா கேர்லிங் மிஷின் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம காலேஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட வந்து மணி அவ்வளோவா இருக்காது. நம்ம ஒன்ஸ் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா மணி வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்கக்கிட்ட நம்மளால் மணி வந்து கேட்டுகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேர்லிங் மிஷின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிராண்டடாக வாங்கினா ஒரு 2000 அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களால் வாங்க முடியல, பட் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிஐஒய்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். டீடாங்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹையாக வந்து ஒரு போனிடெயில் போட்டுக்கோங்க. ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஹையாக வந்து ஒரு போனிடெயிலை போட்டுக்கலாம். நான் வந்து 2017 12th கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டைமில் வந்து டிவியில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். இந்த நாப்டோல் அதெல்லாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் மிஷின் அதெல்லாமே காட்டியிருந்தாங்க. கீழே வந்து நம்பரும் வரும். ஸோ அப்போ வந்து நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். என்கிட்ட மணிலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் ஏதோ ஒரு இதில் வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா அது வந்து கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அதை திருப்பி அனுப்பிட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. என்னடா அது நம்ம ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கணும், இப்போ எனக்கு வந்து அது பிடிச்சி நான் ஆசைப்பட்டு வாங்கினேன், பட் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது இதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பிகாம் செகண்ட் இயர் படிக்கும்போதுலேருந்தே செல்ஃபாக வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரீசெல்லிங் மூலமாக. ஸோ அதில் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நான் எனக்கு தேவைப்படுற நான் ஆசைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவேன். லைக் குர்த்தி இல்லை ஃபுட்வேர் இல்லை ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மணி வச்சு நான் வந்து வாங்குவேன். ஸோ அப்போத்துலேருந்தே நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணுறது இல்லை இன் தி சென்ஸ் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நானே வாங்கிப்பேன். அவங்களுக்கு வந்து ட்ரபுள் கொடுக்க மாட்டேன். மற்றபடி என்னை பார்த்துக்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் பார்த்துக்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஹையாக போனிடெயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன்ஸ் எடுத்து நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு கேர்ள் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது, பட் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஆல் ஆஃப் அ சடன் தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த பாட்டிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, தேடுற அளவுக்கு டைமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் ஒரு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை என்னோடய ஹேண்ட்ஸ் வச்சு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அந்த போனிடெயிலில் இருக்கக்கூடிய எல்லா ஹேருமே கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன்ஸ் எடுத்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டிங் மிஷின் அதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தேன். நிறையலாம் வாங்கலை, அதாவது நான் ஆசைப்பட்டது நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போவுமே வந்து நம்மளால் நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஒரு 1000 அப்படிங்கிறது என்னால் அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரி இருந்திருக்கும். 3000 இல்லை 4000 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பிராண்டில் வாங்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னால் அந்த டைமில் போக முடியல அப்படிங்கிறதுனால நான் 1000 rupees இல்லை 1000 உள்ளே வந்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட 2 ஸ்ட்ரைட்னிங் மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரஷ் டைப் இருக்கும், இன்னொன்று வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்லாம் இல்லை.
ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட்னரை வந்து வாங்குவேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபுல் ஹேரையுமே நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகி வராத மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக அங்கங்கே பின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. நீங்கள் போனிடெயில் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக தான் இருக்கும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. நான் வந்து யூடியூப்பில் ஒரு வாட்டி பார்த்துருந்தேன் இந்த மாதிரி ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் வீடியோ அண்ட் ட்ரைவே பண்ணி தான் நல்லா வந்துருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஓவர் நைட் வெயிட் பண்ணலாம். அந்த காலையில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கேர்ள்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். மேலே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் ஜஸ்ட் கோம் வச்சு கோம் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் போட்டு அந்த பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியுது அந்த கேர்ள்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பின் கூட இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா ஹேர் பின்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம போட்டிருந்த ரப்பர் பேண்டையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே டைட்டாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கை வச்சு அதை நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சீரம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஷைனி லுக் கொடுக்கும். என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா வேவி ஹேர். ஸோ என் ஹேரில் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராகவே தெரியும். உங்கள்கிட்ட வந்து ஹேர் ஸ்ப்ரே இருக்குன்னா அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கலையாமல் இருக்கும். அன்னைக்கு வந்து நான் வந்து போனிடெயில் தான் போட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பவுன்சியான கேர்ள்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணாமல் அக்கேஷனலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நீங்களும் அந்த ஹீட்லெஸ் கேர்ள்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் Dazzling DD. Bye bye.